தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ. அப் டு எண்ட் வரைக்கும் தவறாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்க எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிற வரைக்குமே கம்ப்ளீட் கைட்னஸ் நாம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? இது இல்லாத நாம கம்யூனிட்டி போஸ்ட்ல மண்டேல இருந்து காலையில 6 மணிக்கு 1 வீக் ஃபுல்லாவே காலையில 6 மணிக்கு ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்ல 4 கொஸ்டின் இருக்கும். அந்த 4 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் நீங்க பண்றீங்கன்னா அது சின்ன ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான். நீங்க என்னன்னா உங்க சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட்ல ஒரு 4 செகண்ட் உங்களுக்கு என்ன தெரியுது நீங்க செக் பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால மண்டே காலையில 6 மணில இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். 1 வீக் ஃபுல்லா வரும். நீங்க அதை பார்த்துட்டு அதை நீங்க செக் பண்ணிக்க ஒரு 4 செகண்ட் நீங்க பண்ற ஆன்சர் கரெக்டா தப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கும். சரிங்களா? அது தனி. கம்ப்ளீட்டா உங்களுக்கு கைடன்ஸ் ஃபுல்லா குடுக்கறதுக்கு நம்ம சேனல் தயாரா இருக்கு. நாங்க தயாரா இருக்கோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா நம்ம போடுற வீடியோக்கள பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, நீட்டோடைய அப்ளிகேஷன் போடும்பொழுது நீங்க தவறுகள் நடப்பதற்கு உண்டான காரணங்கள். எந்தெந்த நேரங்கள்ல அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? அதுதான். ஏன்னா சில மாணவர்கள் கேட்கறாங்க, "சார் நான் ஃபோட்டோ இந்த மாரி தப்பு பண்ணிட்டேன். இந்த மாரிலாம் பண்ணிட்டேன். என் அப்ளிகேஷன் என்ன ஆகும்?" கண்டிப்பா மாணவருக்கு ஒரு பயமானது கண்டிப்பா வரும். இந்த பயம் வர வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் தான். அது ரூல்ஸ் இருக்கு. கண்டிப்பா பண்ணணும். அந்த ஃபோட்டோவ ப்ராப்பரா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும்ன்ற ரூல்ஸ் தான். கரெக்ட்டுங்களா? இதனால அப்ளிகேஷன் பேக்கிரவுண்ட்ல கலர் தப்பா இருந்ததுன்றதுக்காக அப்ளிகேஷன் கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் பாருங்க. இப்போ எப்ப ரிஜெக்ட் ஆகும்ன்றத இப்ப நான் சொல்ல வந்திருக்கேன். எந்தெந்த டைம்ல ரிஜெக்ட் ஆகும் அப்டின்னா, நீங்க ஃபோட்டோ அப்லோட் பண்றீங்க. அந்த ஃபோட்டோ ஒரு கிளாரிட்டியே இல்ல. ரொம்ப டல்லா இருக்கு. ஃபேஸ் கிளியரா இல்ல. ஏன்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல ஒரு 80% அளவுக்கு ஃபேஸ் கிளியரா இருக்கணும். நல்லா அது 2 காதுமே நல்லா தெரியிற அளவுக்கு இருக்கணும். இந்த சைடா கிராஸ் பண்ணி, இப்படி சைடா கிராஸ் பண்ணின்னு இருக்கக்கூடாது. கிளியரா இருக்கணும். அது நீங்க தான் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கணும். அன்னெசசரியான ஸ்பெக். நீங்க பவர் இஷ்யூ இருக்கு. அதனால கண்ணாடி போடுறீங்கன்னா தப்பு கிடையாது. அது போட்டு எடுக்கலாம். ஸ்டைலிஷா ஒரு கண்ணாடிலாம் போட்டுட்டு, ஒரு கேப் போட்டுட்டு இந்த மாரிலாம் எடுக்குறீங்கன்னா, அப்ப அப்ளிகேஷன் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகும். ரைட்டுங்களா? அப்ப ஃபோட்டோவ ஃபோட்டோவா அப்லோட் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அத தவிர்த்து ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு டல் ஃபோட்டோவா இருந்ததுன்னா, கண்டிப்பா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப மாண்டட்டரி. ரொம்ப ரொம்ப மஸ்ட். கண்டிப்பா அத நீங்க பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது உங்களுடைய அ அப்ளிகேஷன் நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கு இல்லையா? இது அப்போதைக்கு தெரியாது. ஏதாவது மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தவறுகள் கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அப்ப ரிஜெக்ட் ஆயிடும். நீங்க அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த் குடுப்பீங்க. உங்க பேரு குடுப்பீங்க. இதெல்லாம் குடுத்திருப்பீங்க. அந்த பேர்ல ஏதாவது தவறுகள் இருந்துருச்சு, தெரியாம வந்துருச்சு அப்டின்னா, மேட்ச் ஆகாது. பின்னாடி நீங்க பண்ண போற டாக்குமெண்ட்டுக்கோ, 10th மார்க் ஷீட்லயோ, உங்க ஆதார்லயோ மேட்ச் ஆகாது. அந்த மாரி நேரங்கள்ல வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆக உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதையுமே நீங்க கவனமா செய்யணும். 1. அடுத்தது ரொம்ப முக்கியமானது சைன். நீங்க சைன் போட்டு உங்க சைன அப்லோட் பண்றீங்க இல்லையா? இந்த சைன நார்மலா பிளாக் இங்க்ல தான் போட சொல்றாங்க. இல்ல நான் ப்ளூ இங்க்ல போட்டுட்டேன் சார் அப்படின்னு டவுட் கேட்கறாங்க மாணவர்கள். அந்த ப்ளூ இங்க்ல போட்டுட்டீங்க அப்படின்னா, இதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா? ரிஜெக்ட் ஆகாது. எப்ப ரிஜெக்ட் ஆகும்? நீங்க உங்க சைன சில பேரு ஃபுல்லா பேர கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதி வைப்பீங்க. அந்த மாரி இருந்தா ரிஜெக்ட் ஆகும். அது சைன் தெளிவா இல்ல, கிளியரா இல்ல அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். எது ஒண்ணுமே அவங்க சொல்ற கேபிக்குள்ள இருக்கணும். அவங்க சொல்ற ஸ்பெக் படி இருக்கணும். இருந்தா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகாது. இன்னைக்கு ப்ராப்பரா இல்ல, கரெக்ட்டா இல்ல, அது சைன் மாரியே தெரியல, ஒரு விசிபிலிட்டி கிளியரா இல்லன்னா, கண்டிப்பா அப்ளிகேஷன் ரிஜெக்டட். சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, நீங்க உங்க கேட்டகரி சர்டிபிகேட் அப்லோட் பண்றீங்க, அல்லது டிசபிலிட்டி சர்டிபிகேட் யாராவது அப்லோட் பண்றாங்க. இது எல்லாமே ஓபிசி, என்சிஎல் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இது எல்லாமே டேட் அப் டு டேட்டா இருக்கணும். கரண்ட்ல இருக்கணும். இது எக்ஸ்பைரி ஆன டேட் இருக்கக்கூடாது. 1 இயர்க்கு முன்னாடி நான் எடுத்தேன் சார், அத பண்ணியிருக்கீங்கன்னா, அப்ப ரிஜெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்க தெரியாது. உங்களுக்கு உள்ள போகும்போது, அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ஃபைனலா ரிஜெக்ட்ன்றது வரும். அந்த மாரி வரக்கூடாதுன்னா, அப் டூ டேட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ட கரெக்ட்டா நீங்க பண்ணணும். எக்ஸ்பைரி ஆகக்கூடாது டேட். சரிங்களா? அந்த விஷயங்கள் பாருங்க. அது இது 1. அடுத்தது ஃபீஸ். நீங்க ஃபீஸ் கட்டும்பொழுது, நான் சொல்ற ஃபீஸ் அப்படின்னு சொல்றது நீங்க ஃபைனலா 1700 1600 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுவீங்க.
இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணும்பொழுது, டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு வந்ததுன்னா, உடனே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா? ஆகாது. எப்ப ஆகும்னா, டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு. இது வந்ததே உங்களுக்கு தெரியாம இருக்கு. நீங்க கட்டிட்டு நினைச்சுன்னு அமைதியா விட்டுட்டீங்க. அந்த மாரின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். ஆனா, இப்ப யாரும் பெரும்பாலும் அந்த மாரி விடுறதில்ல. ஏன்னா, டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்துரும். உங்க மொபைலுக்கு மெசேஜ் வந்துரும். நீங்க திரும்ப வந்து மறுபடியும் திரும்ப அப்ளிகேஷன் ப்ராசஸ் உள்ள வரும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உள்ள போய் திரும்ப கட்டிக்கலாம். இது எப்ப கரெக்ட்டா அப்ளிகேஷன் அதாவது டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த ப்ராசஸ பண்ணுங்க. சில பேருக்கு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆனது தெரியல அப்டின்னா, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்டிப்பா அப்ளிகேஷன் இட் ஷுட் பி ரிஜெக்டட். சரிங்களா? அடுத்தது. இன்னொன்னு மல்டிபிள் அப்ளிகேஷன் போடுறது. திரும்ப திரும்ப அப்ளிகேஷன் போடுறது. ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க. நான் இன்னொரு அப்ளிகேஷன் போடுறேன்னு சொல்லி போடுறது. அந்த மாரி போடக்கூடாது. சிஸ்டமே ஃபர்ஸ்ட் எடுத்துக்காது. அதையும் மீறி ஏதோ ஒரு காரணம் சிஸ்டம் எடுத்துக்குதா, அப்ப ரிஜெக்ட் ஆயிடும். ஏன்னா, ஒரே பேரு குடுக்க போறீங்க. ஆதார் நம்பரும் ஒரே நம்பர் தான் குடுக்க போறீங்க. அப்ப எப்படி எடுத்துக்கும் சிஸ்டமும்? அப்ப ஏதோ தவறு. சில பேர் என்ன பண்ணுவோம் டெக்னிக்கா நான் ஆதார் நம்பர மட்டும் ஏதாவது ஒரு நம்பர மாத்தி நான் குடுக்குறேன். குடுங்க தப்பில்ல. ஆதார் வெரிஃபிகேஷன் வரும்ல, அப்ப மாட்டிப்பீங்கல்ல. அப்ளிகேஷன்லயே வந்து அந்த வெரிஃபிகேஷன் வருது. உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோனே உங்க ஆதார்ல இருக்கிற ஃபோட்டோ அப்ளிகேஷன்ல வருது. இந்த தவறுகள பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஒரு ஆப்ஷனயே குடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாரி திரும்ப திரும்ப நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்கனாலுமே, அப்ளிகேஷன் உள்ள போகாது. ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதான் மல்டிபிள் அப்ளிகேஷன் நாட் அலோவ்ட். சரிங்களா? அது அடுத்தது. கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, எல்லா அப்ளிகேஷன் ப்ராசஸும் முடிக்கிறீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி, ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அத ப்ரிவியூ பண்ணிடுங்க. அந்த ப்ரிவியூ ஃபுல்லா பார்க்கணும். நீங்க உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், அப்பா பேரு, ஆதார் நம்பர் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? நீங்க குடுத்த அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? எங்கேயாவது தவறு இருக்கா? எல்லாத்தையும் செக் பண்ணணும். நெறைய பேர் பண்றதில்ல. எனக்கு வர கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சொல்றாங்க. "சார் நான் வந்து இதுக்கு பதில் இத பண்ணிட்டேன் சார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். பேக்கிரவுண்ட் சரியில்ல சார். இந்த மாரிலாம் இருக்கு சார். நான் என்ன பண்றது? என்ன பண்றது? பண்ணலாமான்னு?" இது கேட்கறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே, பட் இது அவசரப்பட்டு செய்யற வேலைகள். இது மாணவர்கள் தவறோ, பேரண்டோட தவறோ கிடையாது. நீங்க யார்கிட்ட அப்ளிகேஷன் குடுத்து அப்ளை பண்ண சொல்றீங்களோ, அவங்க உங்களத முடிச்சுட்டு அடுத்த ஆள பார்க்கணும்னு உள்ள வருவாங்க இல்லையா? அப்ப நடக்கிற தவறுகள். அதனால நீங்க குடுக்குற டேட்டாவ தெளிவா குடுங்க. அப்படி குடுக்கும்போது அவங்க கரெக்ட்டா ஃபில் பண்றாரான்னு நீங்க பாருங்க. அப்பதான் இது கரெக்ட்டா நடக்கும். இந்த லைவ் போட்டோ கேப்சரும் ரொம்ப கவனமா நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. கரெக்ட்டா செய்யுங்க. பேக்கிரவுண்ட் கிளியரா இருந்தா தான் அது போட்டோ எடுத்துக்குது. இல்லன்னா எடுக்கிறது இல்ல. நெறைய பேர் அதுவுமே கேட்கறாங்க. எனக்கு எடுத்துக்கவே மாட்டுது. போட்டோவே எடுத்துக்க மாட்டுதுன்னா, நீங்க ஒரு நல்ல விசிபிலிட்டா வைக்கணும். ஃபேஸ் நல்லா தெரியணும். பேக்கிரவுண்ட்ல பிளெயினா இருக்கணும். முடிஞ்சா ஒயிட் பேக்கிரவுண்ட் மாரி ஏதாவது ஸ்கிரீன் மாரி போட்டுட்டு கூட எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல பிரிண்டிங்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாரி இல்லன்னா, இப்ப இப்ப என்னுடைய பேக்கிரவுண்ட்ல இருக்கு இல்லையா? சோ இந்த மாரி பிளெயினா ஏதாவது இருந்ததுன்னா கூட ஓகே உங்களுக்கு. சோ இந்த மாரி எடுத்தீங்கன்னா தவறுகள் வராது. சரிங்களா? சரி அப்ப அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகணும்னா, ரிஜெக்ட் ஆகறதுக்கு உண்டான இவ்ளோ காரணங்கள் இருக்கு. இந்தந்த காரணங்கள கரெக்ட்டா நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆகாது. ஒரு விஷயம் சொல்றேன். 90% அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க பயப்படாதீங்க. 90% அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கு. உங்க ஃபோட்டோவே இல்ல, வேற ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா, அப்ப ரிஜெக்ட் ஆயிடும். இந்த மாரி விஷயங்கள் நடந்தா தான் ரிஜெக்ட் ஆகும். நான் இப்ப ஸ்கிரீன்ல வந்து ஒரு மெயில் ஐடி குடுக்குறேன். ஏதாவது தவறுகள் செஞ்சுட்டீங்க. அந்த தவறுகள சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, என்டிஏக்கு ஒரு மெயில் குடுங்க. ஸோ இந்த நான் இப்ப குடுத்திருக்கிற இந்த மெயில் ஐடி நீங்க வந்து என்டிஏக்கு மெயில் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு ரெஸ்பாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. குடுங்க. 2, 3 தடவ திரும்ப திரும்ப குடுங்க. குடுக்கும்போது உங்க அப்ளிகேஷன் நம்பரு, உங்க பேரு அதெல்லாம் குடுங்க. குடுத்துட்டு இந்த இஷ்யூ நான் பண்ணியிருக்கிறேன். இத வந்து கரெக்ஷன் பண்ணி குடுங்க. இதுக்கு ஒரு ஆப்ஷன் குடுங்க. இதுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க கரெக்ஷன் பண்றதுக்குன்னு கேட்கணும். அப்பதான் கரெக்ஷன் விண்டோ உங்கள மாரி நெறைய பேர் கேட்கும்போது தான் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த விஷயங்களும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, புடிச்சிருந்தது அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துக்குங்க. இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.